பெப்பர் சிக்கன் ஃப்ரை இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வந்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா கூட சிக்கனை நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. சிக்கனில் தண்ணி விட்டு கொஞ்சம் பாதி வேக்காடு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. நம்ம சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பெப்பர் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சுட சுட பரிமாறுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.